ஹலோ நண்பா! இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ட்ரெண்டிங் அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான த்ரில்லர் மூவி. தமிழ்ல விஷால் நடிச்ச சமர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்துருந்துச்சு. அது எத்தன பேர் பார்த்தீங்கன்னு சொல்லிட்டு தெரியல. உண்மை என்னன்னா, ரியல் லைஃப் பீப்பிள்ஸ ஒரு பெட்டிங்கா வச்சு விளையாடக்கூடிய ஒரு கேம் மாரி அந்த படத்த டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு அருமையான படம்னே சொல்லலாம். ஆனா ஒரு அண்டர் ரேட்டட் மூவி. இப்ப ஆக்சுவலா நம்ம ஸ்குவிட் கேம் எல்லாருமே பார்த்து நெறைய பேர் பாராட்டுன ஒரு மூவி. அந்த படமே பார்த்தீங்கன்னா, என்னைய கேட்டா இதோட இன்ஸ்பிரேஷனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான மூவி. இப்ப வந்திருக்க இந்த ட்ரெண்டிங்கிற மூவியுமே பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அந்த மாரி தான். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் செலிபிரிட்டீஸா இருக்க நம்ம ஹீரோ, ஹீரோயின் 2 பேருமே பார்த்தீங்கன்னா, கப்புள் விளாக் போட்டு 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ட்ட வச்சுட்டுருக்காங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சேனல் டெலீட் ஆயிருது. ஆஹா! நமக்கு வாங்குன லோனுக்குலாம் என்னடா பண்றது? அப்படிங்கிறப்ப அவங்களுக்கு ஒரு பிரைவேட் நம்பர்லேருந்து கால் வருது. ஒரு ரியல் லைஃப் கேம் நம்ம விளையாட போறோம். இந்த கேம்ல நீங்க ஜெயிச்சீங்கன்னா, உங்களுக்கு பரிசுத் தொகை ரூ. 2,00,00,000 அப்படின்னு சொல்றாங்க. சாதாரணமா சின்ன பிள்ளை விளையாட்டு மாரி ஆரம்பிக்கிற இந்த கேம் பார்த்தீங்கன்னா, போக போக தனக்குள்ள இருக்க மிருகத்த வெளிய கொண்டு வர அளவுக்கு ஒரு பயங்கரமான கேமா மாறுது. அவங்க 2 பேருமே தன்ன பத்தி எல்லாம் தெரியும்னு சொல்லி நெனச்சிட்டு இருக்கும்போது, ஒருத்தர பத்தி ஒருத்தர் தெரிய வரும்போது, கிளைமேக்ஸ்ல வேற லெவல் செம்ம ட்விஸ்ட்டா வச்சிருந்தாய்ங்க. உண்மையிலே ஒரு அருமையான படம். "பணத்துக்காக நீ இதெல்லாமாடா செய்வ?" அப்படிங்கிற லெவலுக்கு நம்மளே அவங்கள பார்த்து கேள்வி கேட்போம். ஆனா, ஒருவேளை நம்ம அந்த இடத்துல இருந்தா, இதெல்லாம் செய்வோமா, செய்ய மாட்டோமாங்கிறத இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களே ஒரு முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி, நம்ம வீடியோக்கு மறக்காம ஒரு லைக்கும் போட்டுருங்க. படத்தோட ஸ்டார்ட்டிங்லேயே நம்ம அர்ஜுன், மீரா இவங்க 2 பேருமே பார்த்தீங்கன்னா, யூடியூப் சேனல் வச்சு வேற லெவல்ல ட்ரெண்டிங் ஆகி இப்போ 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போறாங்க. இவங்க ஸ்டார்ட்டிங்ல 1000 சப்ஸ்கிரைபர் வர்றதுலேருந்து, இவங்க பல்லு விளக்குற வீடியோலேருந்து, குளிக்கிற வீடியோ அத போடல. சாப்பிடுற வீடியோலேருந்து, டான்ஸ் ஆடுற வீடியோலேருந்து, காஃபி குடிக்கிற வீடியோ வரைக்கும் அம்புட்டையும் போட்டு இப்ப நம்மளுக்கு 3 மில்லியன் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போறோம் அப்படிங்கிற லெவலுக்கு வளர்ந்துருக்காங்க. அந்த வருமானத்த நம்பி மிகப்பெரிய வீடு ஒண்ணு வாங்கி வச்சிருக்காங்க. அதுவும் லோன்ல. இப்ப நம்மளுக்கு எல்லாமே நல்லா போயிட்டுருக்கு. இவங்க கப்பிள் விளாக் பண்றவங்க ஃபுல்லா ஒரு மீட்டப் வைப்பாங்கல்ல, அந்த மாரி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் ஒரு மீட்டப் வைக்கிறாங்க. அப்ப வந்து பேசிட்டு இருக்காங்க. கேர்ள்ஸ் ஃபுல்லா ஒண்ணா, பாய்ஸ் ஃபுல்லா ஒண்ணா. "டேய்! எப்படியாவது நம்ம சேனல ஒரே கன்டென்ட் போட்டு வைரல் ஆக்கி வேற லெவல்ல கொண்டு போணும்னா." இங்க நம்ம ஹீரோ சொல்றாரு, "நான் அந்த மாரி ஒரு கன்டென்ட் வச்சிருக்கேன். நாளைக்கு காலையில பாரு எந்த அளவுக்கு என் சேனலோட ரீச் மேல போகுதுன்னு." மத்தவங்கலாம் என்னன்னு கேட்டா, "டேய் சர்ப்ரைஸ்டா நாளைக்கு பாருங்கடான்னு" சொல்லிட்டு கிளம்புறாரு. கரெக்ட்டா அவர் கிளம்ப போகும்போது பார்த்தீங்கன்னா, கார்ல அவர் உட்கார்ந்திருக்காரு. ஒரு பிரைவேட் நம்பர்லேருந்து கால் வருது. அதுல அவர் பேசுறாரு. "சார், நீங்க வந்து ஒரு ரியல் லைஃப் ரியாலிட்டி ஷோல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு ஆசையா இருக்கீங்களா? இதுல நீங்க மில்லியன்ஸ் கணக்குல ஏர்ன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு" சொன்னோம்னா, "என்ன சார் கார்டு மேல இருக்க 16 டிஜிட் நம்பர் சொல்லணுமா? செய்யணுமா? அதெல்லாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு" சொன்னா, "இல்ல சார், நீங்க அதெல்லாம் எதுவுமே பண்ண வேண்டியது கிடையாது. இப்ப நீங்க உங்க கார் ஹாரன மட்டும் 3 தடவ பிரஸ் பண்ணுங்க. அப்படி நீங்க பிரஸ் பண்ணீங்கனாலே போதும். நீங்க வின் பண்ண ஆரம்பிச்சுருவீங்க." அப்படின்னு சொன்னோம்னா, இவரு பிரஸ் பண்ண போனவரு, "எனக்கு இதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லங்க." அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு ஃபோன கட் பண்ணிடுறாரு. "டேய் லலிதா ஹஸ்பண்ட்ட ஏதோ சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னியாம்லடா?" "ஆமா, இந்த கவர பாருன்னு" சொன்னோம்னா, அதுல டைவர்ஸ் நோட்டீஸ்னு போட்டிருக்கு. "என்னடா லாஸ்ட் வீக் தான் நம்ம பெஸ்ட் கப்புள்ஸ்ன்னு சொல்லி அவார்டே வாங்கியிருக்கோம். இந்த வீக் டைவர்ஸ் நோட்டீஸ்ன்னு சொன்னா நம்ம மக்கள் நம்புவாங்களான்னு" கேட்டா, "ஏய் லாஸ்ட் வீக் நம்ம பெஸ்ட் கப்புள்ஸ்ன்னு வாங்கியிருக்கோம். இந்த வீக் அதுக்குள்ள டைவர்ஸ் பண்ண போறாங்கன்னு சொன்னா, அது வேற லெவல் நம்மளுக்கு ட்ரெண்டிங் வைரல் ஆகும். 1 மாசத்துக்கு நம்ம வீடியோ எல்லாமே செம்ம ட்ரெண்டிங்ல போகும். மாத்தி மாத்தி நம்ம 2 பேரும் திட்டிக்கிட்டோம்னாலே போதும். நம்ம ஏகப்பட்ட மில்லியன்ல சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிரலாம்." அப்படின்னு சொல்லி ஐடியா சொல்றாரு. மறுநாள் காலையில பார்த்தீங்கன்னா, அவரோட ஃப்ரெண்டு ஃபோன் அடிக்கிறாரு. "டேய்! நீ சொன்ன வைரல் கன்டென்ட் இதானா? நம்ம யூடியூபே அதிர்ந்து போயிருக்கு. வேகமா பாருன்னா." "என்னடா சொல்ற? நான் இப்ப தானடா தூங்கி எந்திரிக்கிறேன்னா." "ஓ! விஷயமே தெரியாதா? போய் உன் சேனல பார்றான்னா." இவங்களோட சேனல் டெலீட் ஆயிருக்கு. மிரண்டு போய் அர்ஜுனும் மீராவும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அங்க யூடியூப்லலாம் பேசுறாங்க, செய்றாங்க. "எப்படி டெலீட் ஆனுச்சுன்னே செய்யல. எப்படியாவது எங்க சேனல காப்பாத்தி குடுங்க, செய்யுங்க." அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. யூடியூப் ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேரோட சேனல் டெலீட் ஆனது தான் வைரலான கன்டென்ட்டா போயிட்டுருக்கு. மக்கள் பார்த்தீங்கன்னா, "அப்பாடியா! இவங்க இனிமே வரமாட்டாய்ங்களா? நிம்மதி." அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நம்மளுக்கு ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சுட்டாய்ங்க. இத விட ஹைலைட் என்னன்னா, இவங்க லோன் வாங்குன இடத்துல ஃபுல்லாமே இஎம்ஐ கட்டாம மிகப்பெரிய பிரச்சனையும், பிரஷரும் உண்டாயிட்டு இருக்கு. சரி நம்மளுக்கு மீரா அர்ஜுன் 2.1 சொல்லிட்டு புதுசா ஒரு சேனல் ஆரம்பிக்கலான்னு ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டாலே அவன் கழுவி கழுவி ஊத்துறான். "டேய்! நீங்க மறுபடியும் வந்துட்டீங்களா? என் குடும்பத்தில பிரச்சனையே உங்களால தான்டா. தயவு செய்து நீங்க வீடியோவே போடாதீங்கடான்னு" சொல்லிட்டு நம்ம ரியல் பீப்பிள்ஸ்லாம் கமெண்ட் பண்ணா, "அத்தே இவ்வளோ கேவலமா நம்ம வீடியோலயே நம்மள முடிச்சு விட்டுருவாய்ங்க போலயேன்ட்டு" இன்ஃப்ளூயன்ஸ்க்கு ஃபோன் பண்றாங்க. "மச்சான் எப்படியாவது எங்க 2வது சேனல நம்மளுக்கு வைரல் ஆக்கணும்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல மச்சான். எவன் எவனுக்கோ செய்றோம். உனக்கு செய்ய மாட்டோமா? நீ ரூ. 10,000 மட்டும் அனுப்பி விடுன்னு" சொல்லிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா, கமெண்ட் ஃபுல்லா ரிவர்ஸ் ஆகுது.
வாவ்! உங்களுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உங்க சேனலுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். உங்கள பார்த்தா தான் எங்களுக்கு தூக்கமே வருது. அப்படியா இப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வருது. அப்ப YouTubeல இப்படி தான் பாசிட்டிவா கமெண்ட் வருமோ? எனக்கு யாரோ ஒரு 2, 3 பேர் மட்டும் தான் கமெண்ட்டே பண்ணுவாங்க. அவங்களுக்கு நன்றிப்பா. நான் யாருக்கும் காசு குடுத்து பண்ண சொல்லாம எனக்காக கமெண்ட் பண்றீங்களே! தேங்க்ஸ் நண்பா. இவங்களுக்கு இந்த சேனல் பார்த்தீங்கன்னா 40,000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனுச்சு. ஆனா அதுக்கு மேல ஏறவே மாட்டேங்குது. இத வச்சு நம்ம கண்டிப்பாக லோன்லாம் அடைக்க முடியாது. என்னடா பண்ணலான்னு பார்த்தா, இவங்க லோன் வாங்குன இடத்துலேருந்து கந்து வட்டி கும்பல் வீட்டுக்கு வந்துருச்சு. கூடிய சீக்கிரம் நீ வாங்கின பணம் வந்து சேரணும். இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னே தெரியாதுன்னு சொல்லிட்டு அடியாட்கள்லாம் பயங்கரமா மிரட்டிட்டு போனோம்னா, இவங்க 2 பேரும் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல நம்ம மீராக்க பார்த்தீங்கன்னா, அதே பிரைவேட் நம்பர்லேருந்து ஃபோன் வருது. அவங்கள்ட்டயும் இதே மாரி நீங்க மில்லியன்ஸ்ல ஏர்ன் பண்ணலாம். இது ரியாலிட்டி ஷோ அப்படின்னு சொன்னோம்னா, இல்ல சார் நீங்க பண்ற பிராங்க்குக்குலாம் நான் ஒண்ணும் பண்ண முடியாது. தயவுசெய்து ஃபோன வைங்க. நான் ஏற்கனவே நொந்து போயிருக்கேன்னா, நீங்க வீட்டுக்கு வெளிய இருக்க காலிங் பெல்ல வந்து 3 தடவ ரிங் அடிங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் அடிச்சா என்ன ஆகும்னா, நீங்க வந்து அடிச்சீங்கனாலே இந்த கேம நீங்க ஸ்டார்ட் பண்ண மாரி, ரியல் மணி நீங்க ஏர்ன் பண்ணலான்னு சொன்னா, சரின்னு சொல்லிட்டு வந்து அடிச்சு பார்க்குறாங்க. அடிச்சு பார்த்துட்டு எதுவுமே நடக்கலன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு கொஞ்ச நேரத்துல இங்க வேகமா அர்ஜுன்ட்ட வந்தா, "அர்ஜுன் எனக்கு வந்து ஒரு பிரைவேட் நம்பர்லேருந்து ஃபோன் வந்துச்சு. ஏதோ ஒரு ரியாலிட்டி கேம்னா, எனக்கும் ஃபோன் வந்துச்சு. ஆனா நான் இது பண்ணலடா. ஆனா காலிங் பெல் அடிக்க சொன்னாங்கடா. நான் அடிச்சேனா, ஏய் லூசா நீ எவனோ ஒருத்தன் அடிக்க சொன்னான்னு அடிச்சேனா, டேய் அடிச்ச உடனே பேங்க் அக்கவுண்ட்ட செக் பண்ண சொன்னாங்க. இங்க பாருன்னு காமிச்சா, ரூ. 2,00,000 உங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் பண்ணியிருக்காங்க. காலிங் பெல் அடிச்சதுக்கு 2,00,000 இவங்க மறுபடியும் எப்படா ஃபோன் பண்ணுவாங்கன்னா, 5 மணிக்கு கரெக்ட்டா சொன்ன மாரியே ஃபோன் பண்றாங்க. ஓகே இந்த கேம் விளையாட நீங்க ரெடியான்னு கேட்டா, ஓகே நாங்க ரெடின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அன்னைக்கு நைட்டு ஒரு மிகப்பெரிய டீம் வந்து இறங்குது. அவங்க பார்த்தீங்கன்னா, வீட்டுக்குள்ள எல்லா இடத்துலயும் சிசிடிவிலேருந்து, வாய்ஸ் ரெக்கார்டர்லேருந்து பயங்கரமா பாக்ஸ் எல்லாம் வேற வேற இடத்துல வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வாசல்ல எல்லோ லைன், ரெட் லைன்னு சொல்லிட்டு 2 கோடும் போட்டுட்டு, அவங்க எல்லாரும் கிளம்பிடுறாங்க. இப்ப இந்த கேமோட ரூல்ஸ், இந்த கேம பத்தி எல்லாமே நம்மளுக்கு நம்மளுக்கு ஒரு மாஸ்க் மேன் வந்து சொல்றாரு. இந்த கேம் பார்த்தீங்கன்னா 7 நாள் நடக்கும். இந்த கேம்ல மொத்த பரிசு தொகை ரூ. 2,00,00,000 கிடைக்கும். இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கேமை இவங்க 2 பேர் மட்டும் தான் விளையாடணும். இது வேற யாருக்கும் தெரியக்கூடாது. அதே மாரி கேம் முடியிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த ரெட் லைன தாண்டி இந்த வீட்ட விட்டு யாரும் வெளிய போவே கூடாது. இன்னொரு முக்கியமான விஷயம், அங்க வந்து ரெட், கிரீன்னு சொல்லிட்டு 2 லைட் இருக்கு. ஒருவேளை இந்த கேம குயிட் பண்ணணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ரெட் லைட்ட 2 பேருமே பிரஸ் பண்ணணும். பிரஸ் பண்ணீங்கன்னா, நீங்க ஜெயிச்ச பணத்த மட்டும் வாங்கிட்டு அப்படியே நீங்க இந்த கேம விட்டு குயிட் பண்ணிக்கலாம். இன்னொரு 2 கலர்ல பிளாக் அண்ட் ஒயிட் பாக்ஸ் வச்சிருந்தா, அது என்னன்னு கேட்டோம்னா, இது இந்த கேம் சம்மந்தப்பட்டது. அடுத்தடுத்த டாஸ்க்ல யூஸ் ஆகும். ஆனா, பக்கத்துல இருக்க ரெட் கலர் கிஃப்ட் பாக்ஸ் இந்த கேமுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஆனா, அந்த பாக்ஸ நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னு சொன்னோம்னா, நீங்க அதுவரைக்கும் ஜெயிச்சிருந்த மணியில பாதி மணி வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ் ஆயிடும். அது மட்டும் இல்லாம பிரச்சனையே வரும்னா, அப்படி என்ன அதுல பாமா இருக்குன்னு கேட்டோம்னா, அதுல பாம் கிடையாது. ஆனா, அதுல டேஞ்சர் சிக்னல் ஒண்ணு இருக்கு. உங்களோட பாஸ்ட்ட பத்தியது. அத நீங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்க 2 பேருக்குள்ள பிரச்சனை வரும்னா, எங்க 2 பேருக்கு இடையில எந்த பிரச்சனையும் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எங்க 2 பேரோட பாஸ்ட்ட பத்தியுமே எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் எங்க பிரைஸ் மணி லாஸ் ஆகுங்கிறதுனால நாங்க அத ஓப்பன் பண்ணி பார்க்க மாட்டோம். லெட்ஸ் தி கேம் ஸ்டார்ட் அப்படின்றாய்ங்க. நம்மளுக்கு சின்ன சின்னதா பால 2 பேர் அடிச்சு கூடையில போடுறது, செய்றது, வாட்டர் கேன அழகா தூக்கி போட்டு நிக்க வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன கேமா தர்றாங்க. 2 பேருமே சேர்ந்து சூப்பரா விளையாண்டு முடிச்சோம்னா, அங்க வந்தோனே சொல்றாங்க, இந்த ஃபர்ஸ்ட் டாஸ்க்க 2 பேருமே சூப்பரா வின் பண்ணியிருக்கீங்க. நீங்க மொத்தம் ரூ. 3,00,000 ஜெயிச்சிருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நீங்க 200 சில்ற லைக் வாங்கியிருக்கீங்க. ஒரு லைக்குக்கு ரூ. 1000 கிஃப்ட். அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க லைக்ல மட்டுமே ரூ. 2,00,000 ஜெயிச்சிருக்கீங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா ரூ. 5,00,000ங்கிறாய்ங்க. என்னது ஒரு லைக்குக்கு ரூ. 1000? இப்ப இந்த டாஸ்க்கோட எண்டுல வந்து நம்ம நிக்கிறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, உங்க 2 பேரோட இன்ஸ்டா அக்கவுண்ட்லேருந்து நீங்க ஒரு வீடியோ நீங்க போடணும். 2 வீடியோவையும் சேர்த்து மொத்தமா 50,000 லைக்ஸ் வரணும். அப்படி வந்துச்சுன்னு சொன்னோம்னா, இன்னைக்கு நீங்க ஜெயிச்ச பணம் மொத்தமாவே உங்களுக்கு இல்லைன்னு சொன்னோம்னா, மொத்த பணமுமே லாஸ் ஆயிடும். உங்களுக்கு 15 நிமிஷம் தான் டைம்னு சொல்லிட்டாங்க. 50,000 லைக் எப்படியாவது வரணும். நீ தனித்தனியா போய் யோசிச்சு போடுன்னு சொன்னோம்னா, இவர் என்னென்னமோ தேடி பார்க்குறாரு. ஒருத்தன் பார்த்தீங்கன்னா, கண்ணாடிய வீட்ட உடைக்கிறத பார்த்தோம்னா, சரி நம்மளுக்கு ஒய்ஃப் வாங்கி கொடுத்த பைக்க உடைச்சு வீடியோ போடுவோம்னு போனோம்னா, இவருக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. இவங்க ஒய்ஃபோட இன்ஸ்டாலேருந்து. ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா, அவங்க சட்ட பட்டன்லாம் கழட்டி விட்டுட்டு, அப்படியே ரொமான்டிக்கா டான்ஸ் ஆடுற மாரி நம்மளுக்கு கையில சிகரெட்டையும், பாட்டிலையும் வச்சுட்டு ஆடுனா, லைக்ஸ் அள்ளுது. பைக்க உடைக்க போனவரு கடுப்பாயிட்டு வேகமா மேல போறாரு. என்னடா பண்ண போறாருன்னு பார்த்தோம்னா, இங்க நம்மளுக்கு மீராவ காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. என்னன்னு பார்த்தோம்னா, இவரு மாடியில அந்தரத்துல தொங்கிட்டு, நம்மளுக்கு ரூஃப் டாப் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறாரு. இதே மாரி நீங்களும் ரூஃப் டாப் சேலஞ்ச் பண்ணி போடுங்கன்னா, இவங்க பதறி போயிட்டு, "அர்ஜுன் நீ என்ன பண்ணியிருக்க? உன் உயிருக்கே ஆபத்தான விஷயத்த பண்ணியிருக்க. அதுக்காக இப்படியா பண்ணுவ லைக்குக்குன்னு" சொன்னோம்னா,
ஆம்பளைங்கலாம் சட்டையை கழட்டினா எவன் பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு கோவமா இங்கே வந்து நின்னா டிவியில் 2 பேரோட லைக்ஸும் கட 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 நம்மளுக்கு ஏறுறதை காமிக்கிறாங்க. இங்கே நம்மளுக்கு மீராவோட லைக்ஸு 40,000 சில்லற 49,000 சில்லறன்னு ஏறுது. ஆனால் நம்ம அர்ஜுனோட லைக்கு மொத்தமே பார்த்தீங்கன்னா 1000 தான். சரி ஓகே, 2 சேர்ந்து இப்போ நம்மளுக்கு 50,000 லைக்ஸ் வந்துருச்சு. நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. இந்த டாஸ்கில் நீங்கள் ஜெயிச்ச அமௌண்ட் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 லட்சம் ப்ளஸ் லைக்ஸோட சேர்த்து இன்னொரு 5 லட்சம் மொத்தமாக 10,17,000 ரூபா ஜெயிச்சிருக்கீங்க. இதில் நம்மளுக்கு மீரா தான் வின்னர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அர்ஜுன் பார்த்தீங்கன்னா அதை கேட்டோன்னே மைண்ட் அப்செட் ஆயிடுறாரு. ஏய், இது ஒரு கேம்டா, இதில் ஏன்டா இவ்வளோ அப்செட் செய்கிற, இது ஒரு கேமாக மட்டும் தான் பார்ப்போம், ரியல் லைஃப்பில் இதை கொண்டு வர மாட்டோம்னு சொல்லிட்டு நம்ம 2 பேருமே ப்ராமிஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அன்னைக்கு டேவை முடிக்கிறாங்க. நம்ம மீராக்கு ஒரு டவுட்டு, ஏண்டா இந்த மாதிரி சின்ன சின்ன சில்லியான கேமுக்கெல்லாம் 10 லட்ச ரூபா கொடுப்பாங்களா நம்மளுக்குன்னா? சரி, டவுட்டுன்னு வந்துருச்சுன்னா அவங்கள்ட்ட இப்போ கேட்டுருவோன்னு சொல்லிட்டு அந்த டிவி முன்னாடி நின்று கேட்குறாங்க. இல்லை, இது வரைக்கும் எங்கள்கிட்ட எதுவுமே இல்லை, இன்னைக்கு இப்போ 10 லட்ச ரூபா இருக்கிறதுனால இந்த கேஷ் எங்களுக்கு கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு டவுட்டுன்னு கேட்டால், ஹியூமன் நேச்சர் ஒன்றும் தப்பு கிடையாது, வெளியே போய் கதவை திறந்து பாருங்க அப்படின்னு சொன்னால் இவங்களோட மாஸ்க் டீம்லேருந்து வந்து ஒரு சூட்கேஸை வச்சுட்டு போகிறாங்க. எடுத்து பார்த்தா அதில் இவங்களுக்கு 5 லட்ச ரூபா கேஷ் இருக்குது. கேஷை நம்மளுக்கு அள்ளி வீசி என்ஜாய் பண்ணுறாங்க. டேய், நம்மளுக்கு இப்போ இருக்க பிரச்சனைக்கு எப்படியாவது 20 லட்ச ரூபா சம்பாதிக்கணும். ஒருவேளை நம்ம 20 லட்ச ரூபா சம்பாரிச்சா கூட 2 பேருமே சந்தோஷமா இந்த கேமை குவிட் பண்ணிடுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாதுன்றாங்க. மறுநாள் டாஸ்க் 2 ஆரம்பிச்சிருச்சு. அன்னைக்கு ரூல்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் தனித்தனியாக இயர்பட்ஸ் ஒன்று கொடுக்குறாங்க. இந்த இயர்பட்ஸை 2 பேரும் நீங்கள் தனித்தனியாக தான் மாட்டிக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 2 பேரும் இந்த கேமை தனித்தனியாக விளையாடணும். இந்த கேமோட ரூல்ஸ் என்னன்னா, யாருக்கு நாங்கள் டாஸ்க்கு கொடுக்குறோமோ அவங்களுக்கு மட்டும் ஒரு மியூசிக் கேட்கும். அதுக்கப்புறம் நீங்கள் தனியாக வந்து அந்த டாஸ்க் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். டாஸ்க் முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க்கை பற்றி உங்களோட பார்ட்னர்கிட்ட சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேருக்கும் ரூல்ஸ் போடுறாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு நம்ம மீராவோட அம்மா அங்கே வராங்க. டேய், என்ன யூடியூப் சேனல் வேறு இதாகிடுச்சு, இவ்வளோ பெரிய வீடு வாங்கி வச்சிருக்கீங்க, என்ன பண்ண போறீங்க, எனக்கு பயமாக இருக்குன்னா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்னு சொல்லிட்டு கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம மீராக்கு மியூசிக் ப்ளே ஆகுது. காதில் மியூசிக்கை கேட்டோன்னே இந்த வந்துடுறேம்மா அப்படின்னு சைஸாக தனியாக போகிறாங்க. என்ன டாஸ்க்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த டாஸ்கில் வந்து அமௌண்ட்டை நீங்கள் தான் பெட் பண்ணணும், நீங்கள் வின் பண்ணிங்கன்னா அந்த அமௌண்ட்டை அப்படியே டபுளாக வந்து சேரும், மினிமம் 3 லட்ச ரூபா நீங்கள் பெட் பண்ணணும்னு சொன்னோம்னா, ஓகே நான் 3 லட்ச ரூபாயை பெட் பண்ணுறேன், என்ன டாஸ்க்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை, உங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச சாப்பாடு என்னன்னு கேட்டால், எங்கள் அம்மாவுக்கு பிடிச்சது சாம்பார் சாதம்னா உங்களோட டாஸ்க்கு உங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச சாம்பார் சாதத்தை இன்றைக்கி நீங்கள் மதியானம் செஞ்சு சாப்பிட வைக்கணும், அவ்வளவுதான் அப்படின்னா ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு வேகமாக அவங்க அம்மாட்ட போய், அம்மா உனக்கு பிடிச்ச சாம்பார் சாதம் நான் செய்ய போகிறேன், நீ சாப்பிட்டுட்டு தான் போகணுங்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுனுக்கு மியூசிக் ப்ளே ஆகுது. இவர் தனியாக வந்துட்டு டாஸ்க் என்னன்னு கேட்டோம்னா கேட்டுட்டு அப்படியே நம்மளுக்கு சைலண்ட்டாக அங்கே போயிடுறாரு. போயிட்டு பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாட்ட சொல்கிறாரு, அத்தை இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நல்லியில் ஒரு புடவைக்கு 3 புடவை பரிசா போட்டிருக்காங்களா, நீங்கள் உடனே கிளம்பி போவானா? ஏய், என்ன லூசா நீ, இதுக்காக அம்மாவை கிளம்பி போக சொல்கிறேன், அம்மா நீ பேசாமல் இருமான்னு சொன்னா, ஆனால் போய் வாங்கலாம் மாப்பிள, நான் நேத்தான 4 புடவை வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசாமல் உட்காந்துடுறாங்க. அடுத்து என்னடா பண்ணலான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தா இவங்க மீரா அதுக்குள்ளே சமைக்க வந்துட்டாங்க. நம்ம அத்தைக்கு இன்னொரு ஃபோன் வருது. ஃபோன் வந்து அழுது கத்தி குமிக்கிறாங்க. மீராவும் அர்ஜுனும் வேகமாக வந்தா அவங்களோட ஹஸ்பண்டுக்கு நம்மளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு அழுது வேகமாக நம்மளுக்கு கிளம்பணும்னா மீரா வேகமாக அவங்கள காரில் ஏற்றிட்டு டக்குன்னு கிளம்பலான்னு சொல்லி யோசிக்கும் போது அவங்க அந்த ரெட் லைன் ஞாபகம் வந்துடுது. ரெட் லைன் ஞாபகம் வந்துட்டு டக்குன்னு இறங்கிட்டாமா, ஒரு நிமிஷமா அழுகாதமா ஒன்றும் ஆகாதமா அப்பாக்குன்னு சொல்லிட்டு வேகமாக கால் டாக்ஸியை புக் பண்ணி, அம்மா நீ போமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அங்கே போயிட்டு ஃபோன் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. அவங்க வெளியே போன உடனே பார்த்தீங்கன்னா இங்கே 2 பேரோட இயர்பட்ஸ்லையுமே வருது, நீங்கள் வெற்றிகரமாக டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க, அர்ஜுன் இந்த கேமில் நீங்கள் தான் ஜெயிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. அதை கேட்டவுடனே மீரா பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு கத்துறாங்க, உனக்குலாம் அசிங்கமாக இல்லை, டாஸ்க்குக்காக எங்கள் அப்பா இறந்துட்டாருன்னு சொல்லிட்டா ஃபோன் பண்ண சொல்லுவேன்னா, ஏய் நான் என்னடி பண்ணேன், கேமோட ரூல்ஸ் அப்படி யார்கிட்டையும் சொல்லக்கூடாது செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு உனக்கு அசிங்கமாக இல்லை, ஜெயிக்கிறதுக்காக இவ்வளோ கேவலமான விஷயத்தையா நீ பண்ணுவேன்னு சொல்லி மீரா திட்டினா, நான் கேவலமான விஷயத்த பண்ணேன்னா ஒருவேளை எங்கள் அப்பாவுக்கு இப்படி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டா அந்த ரெட் லைனை பார்த்துட்டு நான் நின்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அர்ஜுன் சொன்னால் இவங்க டென்ஷன் ஆகிட்டு கிளம்ப போகிறாங்க. ஏய் ஒன்றும் இல்லை, ப்ளீஸ் தயவுசெய்து புரிஞ்சுக்கோ, இது ஒரு கேமாக பார்க்கணும்னு சொல்லி நீ தானே சொன்னேன்னா அவங்க கோவமாக திட்டிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்புனோடனே நம்ம அர்ஜுன் யோசிச்சு பார்க்குறாரு, இவங்க 2 பேருக்கும் கொடுத்த டாஸ்க்கு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இதில் யாராவது ஒரு ஆள் தானே ஜெயிக்க முடியும், நீங்கள் வந்து 2 பேருமே டைவெர்ட் பண்ணி விடுறீங்க, நீங்கள் கொடுத்த டாஸ்கில் 2 பேரில் யாராவது ஒரு ஆள் தானே ஜெயிக்கவே முடியும்னு சொன்னோம்னா, ஆமாம் ஒரு ஆள் ஜெயிச்சாதான் இன்னொரு ஆள் தோக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே இவங்க 2 பேருமே அப்செட் ஆகி உட்காந்துடுறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம அர்ஜுனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்களோட டெலிட் ஆன யூடியூப் அக்கௌண்ட்டு ஆக்டிவேட் ஆயிடுச்சு.
அதை பார்த்தோன்னே சந்தோஷமா வேவேமா மீராட்ட சொல்றதுக்காக வந்தோம்னா மீரா டக்குன்னு, ப்ளீஸ் நீ என்னை சொல்லி எதுவும் சமாதானப்படுத்த பார்க்காத, எனக்கு இந்த கேம் எதுவுமே வேணாம், புரிஞ்சுக்கோ, நம்மளுக்கு சம்பாதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட வழி இருக்கு, இது ஏதோ நம்ம 2 பேரும் ரிவர்ஸில் திருப்பி விடுற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நம்மளுக்கு இருக்க பிரச்சனைக்கு எப்படியாவது 20 லட்ச ரூபா சம்பாதிக்கணும் மீரா, சம்பாரிச்சிட்டு இந்த கேமை குயிட் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆனதை மறைச்சிட்டு இவரே ஒரு அக்கௌண்ட்டை டீஆக்டிவேட் பண்ணி வைக்கிறாரு. மறுநாள் காலையில் பார்த்தீங்கன்னா நம்ம மீராக்கு மறுபடியும் டாஸ்க் வருது. என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்களோட பழைய யூடியூப் சேனலில் நீங்கள் இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ளே ஏதாவது ஒரு 30 செகண்ட் வீடியோவாவது அப்லோட் பண்ணணும்னு சொல்லிட்டு, அது எப்படி பண்ண முடியும், அந்த அக்கௌண்ட்டே டீஆக்டிவேட் ஆயிருக்குன்னு சொன்னோம்னா அங்கே கால் கட் ஆயிடுது. இவங்க பாதிரி போய் வேகமாக வந்து யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அது லைவில் இல்லைன்னா என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இங்கே அர்ஜுன்ட்ட வந்து கூப்பிடலான்னு பார்த்தோம்னா, டாஸ்கோட ரூல்ஸ் படி அதை அவர்கிட்டயே சொல்லக்கூடாது, என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போதே கரெக்டாக அந்த 10 நிமிஷம் முடிஞ்சிருச்சு. இயர்பட்ஸில் நம்மளுக்கு சவுண்டு வருது. நீங்கள் 10 லேக்ஸை இந்த டாஸ்கில் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா கத்துறாரு கடந்த அர்ஜுன், யாராவது 10 லேக்ஸை பெட் பண்ணுவாங்களா, உனக்கு அறிவு இருக்கா, மொத்தமாக இப்போ 10 லட்ச ரூபாயும் போச்சுன்னா இந்த கேமே ஒரு சீட்டிங்னு சொன்னால் அப்புறம் எதுக்கு நீ 10 லட்ச ரூபாய் இது பண்ண, ஒருவேளை நீ ஜெயிச்ச அமௌண்ட்டை மட்டும் நீ பெட் பண்ணியிருக்க வேண்டியதானே கோமா திட்டோம்னா அவங்க அப்படியே அப்செட் ஆகிட்டு நேராக அந்த டிவி முன்னாடி போயிட்டு, நீங்கள் வந்து சீட் பண்ணுறீங்க செய்கிறீங்க, டெர்மினேட் ஆன அக்கௌண்ட்லேருந்து எப்படி வீடியோ போட முடியும் செய்ய முடியும்னா, அப்போ தான் இவருக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியுது. டக்குன்னு டாஸ்க் என்னன்னு தெரிஞ்சவொடனே நம்ம அர்ஜுனு, மீரா அது இல்லை மீரா, மீரா அது நேற்றே அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு, நீ சொன்னால் எங்கே இந்த கேமை விளையாட மாட்டேன்னு சொல்லிட்டு நான் தான் டீஆக்டிவேட் பண்ணி வச்சேன்னு சொன்னால் என்கிட்ட நீ மறைச்சிட்டியா அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிட்டு கத்துறாங்க. இப்போ சொல்லி இந்த 10 லேக் லாஸ் ஆனதுக்கு யார் காரணம் அப்படின்னு 2 பேருக்கு இடையில மறுபடியும் சண்டை வந்துடுது. நம்ம அர்ஜுன் அண்ட் மீராக்கு இப்போ மேரேஜ் ஆகி 4 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இவங்களுக்கு குழந்தையே இல்லாமல் ஒவ்வொரு தடவையுமே நம்மளுக்கு குழந்தை ஃபார்ம் ஆகலைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவரோட பிறந்தநாள கேக் வெட்டிட்டு இவருக்கு சின்ன பாக்ஸில் ஒரு கிஃப்ட்டை கொடுத்தோம்னா, என்ன கீழே இந்த ரெட் கலர் பாக்ஸை ஓப்பன் பண்ணிட்டியா நீன்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு டபுள் லைனில் இருக்குது. அதை பார்த்த உடனே இவருக்கு அவ்வளோ சந்தோஷம். இப்போ நீ அம்மாவோட டாலர் எனக்கு மாட்டி விடுறான்னு சொல்லிட்டு கேட்டோம்னா இவர் வேவேமா சந்தோஷமாக டாலர் எடுத்து மாட்டி விட போனவர் டக்குன்னு ஒரு செகண்ட் யோசிக்கிறாரு, இது டாஸ்கா மீரா அப்படின்னு கேட்டா, அர்ஜுன் இதை நம்ம லைஃப்பில் எவ்வளவு சந்தோஷமான விஷயத்த நான் சொல்லியிருக்கேன், இதையும் டாஸ்கான்னு சொல்லிட்டு நீ கேட்குற, எல்லாத்தையுமே நீ எப்படி டாஸ்காக பார்க்க ஆரம்பிச்சேன்னு சொன்னோம்னா, இல்லை மீரா அது எப்படி கரெக்டாக என் பிறந்தநாள் அன்னைக்கு இந்த கன்ஃபர்மேஷன் உனக்கு கிடைக்கும்னா, உண்மையை சொல்கிறேன் அர்ஜுன், இந்த கன்ஃபர்மேஷன் கிடச்சி எனக்கு 1 வீக் ஆகுது. ஆனால் இது சந்தோஷமான விஷயம், ஒரு சந்தோஷமான நாளில் சொல்லணுங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தேன், அதுக்காக தான் உன் பிறந்தநாள் அன்னைக்கு இன்னைக்கு சொல்கிறேன்னு சொன்னோம்னா இவருக்கு நம்பிக்கை இல்லை, என் மேலே நம்பிக்கை இல்லையேன்னு சொல்லிட்டு கோவமாக அவங்க அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. மறுபடியும் இவர் மீராவை சமாதானப்படுத்தி அந்த டாலரை மாட்டி விட்டுட்டு, ஒன்றும் இல்லை மீரா எல்லாம் சரியாயிரும், நான் ஏதோ டாஸ்க்குன்னு சொல்லிட்டு நினச்சிட்டேன், ப்ளீஸ் கோச்சுக்காதுன்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணுறாரு. அந்த மாஸ்க் மேன் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கே அர்ஜுன்கிட்ட பேசணும்னா, உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ண தான் கூப்பிட்டேன், இது டாஸ்க்கெல்லாம் கிடையாதுன்னா, எனக்கு சில டவுட்ஸ் இருக்குது நீங்கள் சொல்லுவீங்களான்னா, இதுதான் நம்மளுக்கு கதையோட முக்கியமான விஷயமே. இந்த மாதிரி பெட்டிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பணம் கொடுக்கறதுக்குலாம் யார் இருக்கான்னு சொன்னோம்னா, இதுக்கு பயங்கரமான பெரிய பெரிய கோடீஸ்வரங்கள்லாம் இருக்காங்க. இதுக்குன்னு தனியாக ஒரு லாகின் ஐடியா இருக்குது. அதில் லாகின் பண்ணும்போது ஒவ்வொருத்தவங்க டாஸ்க்குக்கு தகுந்த மாதிரி பெட் பண்ணுவாங்க. அந்த பெட் அமௌண்ட்லேருந்து தான் உங்களுக்கு நாங்கள் பணம் கொடுக்குறதுனா, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய கோடீஸ்வரங்கன்னா இந்த மாதிரி மொக்க டாஸ்க்காக கொடுப்பாங்கன்னு சொன்னால், இது மொக்கையான டாஸ்க்கு கிடையாது. நாங்கள் கொடுக்குற டாஸ்க் எல்லாம் சிம்பிள் தான், ஆனால் அது நீங்கள் தான் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறீங்க. யாரோ ஒரு 4 பிவோட்டுக்காக இத்தனை லட்ச ரூபா எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னால், 4 பேரா? இந்த உலகத்தில் முகம் தெரியாமல் வேற ஒரு ஐடென்டிட்டியை போட்டு வாழ்கிற எல்லாருமே பிவோட் தான். இதில் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்கன்னு உனக்கு தெரியாத அர்ஜுன் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு அந்த வெப்சைட்டை காட்டுறாங்க. லட்சக்கணக்கான பேர் பார்த்தீங்கன்னா இதில் இன்வெஸ்ட் பண்ணி பெட் பண்ணிட்டு இருக்காங்க, இதில் ஜெயிப்பாங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா மீரா காரில் உட்காந்து தனியாக அழுதுட்டு இருக்காங்க. நம்ம அர்ஜுன் வந்து நான் தான் சமாதானம் பண்ணல, இன்னும் ஏண்டி அழுதுட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டோம்னா, இவங்க சுற்றி பார்த்தா என்னடி பார்க்குறேன்னா, ஒருவேளை இங்கேயும் கேமரா இருக்கோ அதுக்காக நீ டாஸ்க் பண்ண வந்திருக்கோன்னு நினச்சேன்னா, ஏண்டி இப்படியே செய்கிறேன்னா அவங்க அழுகிறாங்க. நம்மளோட ரியல் லைஃபை நம்ம இழந்துக்கிட்டு இருக்கோம் அர்ஜுன், உனக்கு புரியுதா இல்லையா, எனக்கு இந்த கேம் வேணாம் மீரா, நம்ம வாழ்க்கை மீரா எப்படியாவது 20 லட்ச ரூபா நம்ம ஜெயிச்சோம்னா அதுக்கப்புறம் குவிட் பண்ணிக்கோம்னா, இல்லை எனக்கு ஏதோ சரியா படலை, இது இப்படியே போனுச்சுன்னா நாளுக்கு நாள் நம்மளுக்குள்ள பிரச்சனை பெருசாயிருமோன்னு சொல்லிட்டு பயமா இருக்குன்னா, ஓகே விடு இந்த கேம் வேணான்னு சொல்லிட்டு இவர் வேகமாக வந்து நம்மளுக்கு ரெட் லைட்டை ப்ரெஸ் பண்ணிடுறாரு. ப்ரெஸ் பண்ண உடனே வாவ் மீரா நீங்கள் இந்த கேமில் ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் வந்தா, மீரா இது டாஸ்கா, இந்த அளவுக்கு இவ்வளோ ரியலாக நீ நடிப்பெல்லாம் நான் நினச்சி கூட பார்க்கல மீரா, வாவ் சூப்பர் மீரா நீ டாஸ்கில் ஜெயிச்சிட்ட அப்படின்னு சொன்னோம்னா, அந்த மாஸ்க் மேன் சொல்கிறாரு நீங்கள் பெட் பண்ணது 1 லேக்கு, இப்போ உங்களுக்கு அது 2 லேக்காக வந்துருச்சு.
நம்ம அர்ஜுன் பார்த்தீங்கன்னா செம்ம டென்ஷனாக இருக்காரு. மறுநாள் காலையிலேருந்து பயங்கரமான ஹார்ட் ஒர்க்காக எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க பண்ணதை நினச்சி பார்த்தவர் டக்குன்னு அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு. நம்ம மீரா பதறி போய் வேகமாக அவரை கூட்டிகிட்டு போய் காரில் வச்சுட்டு கரெக்டாக காரை எடுக்க போனோம்னா அந்த எல்லோ லைனை தாண்டி ரெட் லைனை கிராஸ் பண்ணக்கூடாதுன்னொடனே அப்படியே யோசிச்சுட்டு காரை நிப்பாட்டிட்டு திரும்பி பார்க்குறாங்க. ஆனால் காரில் அர்ஜுன் இல்லை, இறங்கி போய் தம் அடிச்சிட்டு இருந்தா. ஏய், இது என்ன டாஸ்கா? நீ டாஸ்க்குக்காக பண்ணியான்னு சொல்லி மீரா கேட்டா, இது டாஸ்க் இல்லை, உனக்கு வச்ச டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அப்படியே மைண்ட் அப்செட் ஆகி அங்கேருந்து கிளம்பிடுறாரு. மறுநாள் இப்போ டாஸ்க் 3க்கு வந்திருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த டாஸ்க்லேயும் அதே ரூல்ஸ் தான், 2 பேருக்கும் தனித்தனி இன்ஸ்ட்ரக்ஷன் வரும். ஆனால் இது டாஸ்க்கா இல்லையாங்கிறத நாங்கள் ஒவ்வொரு டாஸ்கோட முடிவில் சொல்ல மாட்டோம். கேமோட முடிவில் தான் எது டாஸ்க்குங்கிறதையும் நாங்கள் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு புது ரூல்ஸையும் ஆட் பண்ணுறாங்க. இந்த டாஸ்கோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரீட் தி புக் பேக்வேர்ட்ஸ். அதாவது உங்களோட கடந்த கால வாழ்க்கையை இந்த டாஸ்கில் நம்ம படிக்க போகிறோம். இந்த டாஸ்க்குக்கு நீங்கள் ரெடியான்னு சொல்லி கேட்டோம்னா அர்ஜுன் அப்படியே அழுதுட்டே டக்குன்னு போய் அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் ரெடின்னு சொன்னால் நம்ம மீரா ப்ரெஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்லை, எனக்கு கொஞ்சம் டைம் வேணும், ஏன்னா நான் மறுபடியும் என்னோடய பாஸ்ட்டுக்குள்ளே போக விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தனியாக போய் உட்காந்துக்கிறாங்க. இப்போ தனியாக அவங்களோட இயர்பட்ஸில் நம்ம மாஸ்க் மேன் பேச ஆரம்பிக்கிறாரு. மீரா, நீங்கள் ஆல்ரைட்டா, ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்டோம்னா, இல்லை ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் நீங்கள் எங்களோட எமோஷன்ஸை விற்க பார்க்குறீங்கன்னா நான் விற்க பார்க்கல. இத்தனை நாள் உங்களோட ஃபேக்கான எமோஷன்ஸை நீங்கள் தான் விற்றுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ உங்களோட ரியலான எமோஷன்ஸை விற்றுக்கிட்டு இருக்கோம், அவ்வளவுதான் அப்படின்னா. இல்லை, நான் அர்ஜுன் மேலே வச்சுருக்கிறது அன்கண்டிஷனல் லவ்னா, இந்த உலகத்தில் அன்கண்டிஷனல்லாம் எதுவுமே கிடையாது மீரானா. எனக்கு வாழ்க்கையில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயத்த கற்றுக் கொடுக்குற மாதிரி வருண்னு ஒருத்தன் என்னோட காலேஜ் மேட், அவன் தான் எனக்கு காதல்னா என்னன்னு சொல்லி கற்றுக் கொடுத்தான். எனக்குள்ளே இருக்க இன்னொரு மீராவை காட்டினா இந்த உலகமே எனக்கு அழகாக தெரிஞ்சிச்சு, செஞ்சிச்சு. அவனை அந்த அளவுக்கு நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் ஒரு நாள் அவன் எனக்கு மறக்க முடியாத ஒரு துரோகத்தை பண்ணிட்டு போயிட்டான். அதோட அவனை என் வாழ்க்கையிலே தூக்கி போட்டுட்டு அந்த அளவுக்கு நான் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தேன். அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா என் வாழ்க்கையில் அர்ஜுன் வந்தான். ஒருவேளை அர்ஜுன் வரலைன்னா என் வாழ்க்கையை என்ன ஆயிருக்குன்னு சொல்லி தெரியாது. அவன் வந்ததுக்கப்புறம் இப்போ நான் புதுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். 4 வருஷமா எங்களுக்குள்ளே இருக்க லவ் அந்த அளவுக்கு ஒருத்தர் தெரிஞ்சு நாங்கள் இருக்க லவ். இதில் நீங்கள் 2 பேருக்கு இடையில சண்டை இழுத்து விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா இதை ஃபுல்லாகவே நம்மளுக்கு அர்ஜுன் கேட்டுக்கிட்டே இருக்காரு. இவருக்கு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் கிஃப்ட் பாக்ஸ் தான் கண்ணில் வந்துக்கிட்டே இருக்கு. ஒருவேளை அதுக்குள்ளே என்னதான் மிஸ்ட்ரி இருக்குன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துருவோன்னு சொல்லிட்டு வேகமாக ஓப்பன் பண்ணோம்னா அதில் நம்மளுக்கு ஒரு பட்டன் இருக்கு. அதை ப்ரெஸ் பண்ண உடனே பயங்கரமாக அலாரம் அடிக்குது. அந்த அலார சவுண்டை கேட்ட உடனேவே இவங்களும் வேகமாக பதறி அடிச்சு உள்ளே வராங்க. ஏன்னா இயர்பட்ஸில் இது எல்லாத்தையும் அர்ஜுனும் கேட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு உள்ளே மீரா டென்ஷன் ஆகிட்டு உனக்கு இதான அர்ஜுன் வேணும்னு சொல்லிட்டு அவங்கள அந்த க்ரீன் லைட்டை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்மளோட புக்கை பின்னாடி ரீட் பண்ண ஆரம்பிப்போம் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நம்ம மாஸ்க் மேன் சொல்கிறாரு, நான் தான் அப்போவே சொன்னேன்ல அர்ஜுன், அதை ப்ரெஸ் பண்ணாத, ப்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா பிரச்சனை வரும்னு. பிரச்சனையோடு சேர்ந்து பாதி பணமும் போயிருச்சா? இது தேவையானா? இப்போ நம்மளுக்கு 2 பேருக்கு தனித்தனியாக டாஸ்க்கை கொடுக்குறாங்க. நம்ம அர்ஜுனுக்கு கொடுத்துருக்க டாஸ்க் என்னன்னா, மீரா ரொம்ப நாளாக உடம்பு முடியாமல் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்த டிசீஸ் என்ன? ஒன்று பார்த்தீங்கன்னா வைரல் ஃபீவரு, இன்னொன்று மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, இன்னொன்று சிவியர் காலிக்கு, 4வது நன் ஆஃப் தி அபோவ் அப்படின்னு 4 ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. அந்த 4 ஆப்ஷன்ஸை பார்த்தவர் டக்குன்னு நம்மளுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ் தான். ஏன்னா அவளுக்கு வரும்னு ஒரு லவர் இருந்தால் அவன் விட்டுட்டு போனதுக்கப்புறம் இவ கொஞ்சம் மென்டலாக டிஸ்டர்ப்டாக இருந்தா, அதுக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கா. எனக்கு எல்லாமே தெரியும்னு சொன்னால் நம்ம மீரா தனியாக இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டாஸ்க் வருது. நம்ம அர்ஜுனோட செட்டாக இருக்க ஃபோட்டோ 4 ஃபோட்டோ இருக்குது, அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு எடுத்தது. அந்த 4 ஃபோட்டோவில் ஏதோ ஒன்று அர்ஜுன் இருக்கா நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னா நம்ம மீரா ஒரு ஆன்சரை சூஸ் பண்ணுறாங்க. அது தப்புன்னு சொல்லிடுறாரு. அதே மாதிரி இங்கே அர்ஜுனுக்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது தப்பு, ஆப்ஷன் டி நன் ஆஃப் தி அபோவ் தான். மொத்தமே இந்த கேமில் 3 லைஃப் லைன் தான், நீங்கள் 2 இழந்துட்டீங்க, இன்னும் இருக்கிறது ஒன்று தான். அதுவும் போயிடுச்சுன்னா இந்த கேம் மொத்தமாக முடிஞ்சு போயிடும், பார்த்துக்கங்கன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம அர்ஜுனுக்கு மண்டையை பிறாண்டது. அப்படியும் நம்மளுக்கு மீரா என்ன நோயில் தான் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கிறது தெரியலையேன்னு அவங்களோட 2 ஃப்ரெண்ட்ஸ்க்கு கால் பண்ணுறாரு. மீரா இப்போ தான் எல்லாத்தையும் சொன்னா, அவள் ஹாஸ்பிட்டலில் பட்ட கஷ்டத்தலாம் அப்படின்னு சொன்னோம்னா அதில் ஒரு ஃப்ரெண்டு, அப்பாடியா உன்கிட்ட சொல்லிட்டாலா, இதை சொல்லாமல் அவள் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டா தெரியுமாண்ணா, அது என்னங்கிறது எப்படா தெரிஞ்சுக்கிறதுன்னு. ஆமாம், அது என்ன ஹாஸ்பிட்டல், அது எப்படி நான் மறுபடியும்னா எப்படி கொண்டு போகிறதுனா, அது மறுபடியும் எப்பட்றா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ ஹாஸ்பிட்டல்ஸ் அவ்வளோவா கிடையாதுல்ல அபார்ஷன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே இவர் அப்படியே மிரண்டு போய் ஃபோனை கீழே போட்டுறாரு. அர்ஜுன் அவங்க ஃப்ரெண்டை கத்துறாங்க. இவர் ஃபோனை வச்சுட்டு இங்கே வந்தா அதுக்குள்ளே மீராக்கு ஃபோனில் சொல்லிடுறாங்க,
ஆமா மீரா கதறி அழுகுறாங்க. சாரி அர்ஜுன், நான் எப்படியாவது உன்ட்ட என்னைக்காவது இத சொல்லிறலாம் தான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன், செஞ்சுட்டு இருந்தேன்னா, நீ என்ட்ட இத மறைச்சிருக்கவே கூடாது மீரா. நீ இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருப்பேன்னு நான் நெனச்சு கூட பார்க்கல, செய்யல. உனக்கு அசிங்கமா இல்ல? எவ்வளோ பெரிய அசிங்கத்த பண்ணியிருக்க, செஞ்சிருக்கன்னு கண்ட மணிக்கு புடிச்சு கத்திர்றாரு. 2 பேருமே தனித்தனியா போய் அழுதுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு மறுநாள் காலையில பார்த்தீங்கன்னா, மீரா அப்படியே பாத்திங் டப்ல படுத்திருந்தா, இவர் அங்க வந்துட்டு, "மீரா சாரி. நீ என்ட்ட சொல்லியிருக்கணும். சொல்லாம விட்டது தப்புதான்னு" சொல்லிட்டு தலையில தடவி குடுத்தவரு டபக்குன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே தண்ணிக்குள்ள அமுக்கிறாரு. அவங்க மூச்சு விட முடியாம அவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டுட்டு தப்பிச்சேன் பொழச்சேன்னு சொல்லி டபக்குன்னு தள்ளி விட்டுட்டு வந்து உட்கார்ந்தா, "ஏய்! என்ன பண்ண நீ? ஒரு செகண்ட் நான் செத்தே போயிருப்பேன். செஞ்சிருப்பேன்." மீரா வேற, "சாரி மீரா. ஒண்ணும் ஆகல இல்ல மீரா. சாரி மீரான்னு" சொல்லி சமாதானம் பண்ணா, "இது டாஸ்க்கா? மரியாதையா உண்மைய சொல்லு, டாஸ்க்கா? ஆனா நீ அமுக்குறதுக்கு முன்னாடி ஏதோ ஒண்ணு சொன்ன அர்ஜுன்னா. இது டாஸ்க்கோ, டாஸ்க் இல்லையோ, ஆனா இது உனக்கு கண்டிப்பா நடக்க வேண்டியது தான். நீ பண்ணதுக்கு." அப்படின்னு சொல்லி கோவமா அங்கருந்து கிளம்பி போறாரு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா, மைக்ல அனௌன்ஸ்மென்ட் வருது. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க கப்பிள் விளாக் போடும்போது ஒரு ரொமான்டிக் சாங் ஒண்ணு பாடிக்கிட்டே நம்மளுக்கு கப்பிள் விளாக் போட்டிருப்பாங்க. அந்த பாட்ட நீங்க இன்னும் 5 நிமிஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா, மறுபடியும் 2 பேரும் சேர்ந்து வீடியோ ரெடி பண்ணணும்னு சொன்னோம்னா, "மீரா, மீரா ப்ளீஸ் மீரா, ப்ளீஸ் மீரா, வா மீரா அந்த வீடியோவ ரெடி பண்ணுவோம். அந்த பாட்ட பாடு மீரான்னு" சொல்லிட்டு சமாதானம் பண்றாரு. இவங்க தண்ணிக்குள்ள முக்கி இது பண்ணதுல அழுதுகிட்டே வந்திருந்தோம்னா, "இல்ல என்னால முடியல, முடியலன்னு" சொல்லி சொன்னோம்னா, இவர் "எப்படியாவது பண்ணு மீரா, பண்ணு மீரான்னு" சொல்லி சொன்னோம்னா, கரெக்ட்டா அந்த டைமும் முடிஞ்சு போச்சு. நீங்க உங்களோட 3வது லைஃப் லைன்லயும் தோத்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா, "மீரா என்ன மீரா இப்படி பண்ணி தொலைஞ்சுட்டேனா? என்னால நடிக்க முடியல." அப்படின்னா, "4 வருஷமா என்ட்ட நடிச்சுட்டு தானடி இருந்த. ஒரு 5 நிமிஷம் நடிச்சிருந்தோம்னா, இந்நேரம் நம்ம கேம்ல வின் பண்ணியிருப்போம்ல." அப்படின்னு சொன்னோம்னா, இங்க நம்ம மாஸ்க் மேன் சொல்றாரு, "நீங்க லைஃப் லைன் எல்லாத்தையுமே இழந்துட்டீங்க. அதனால இந்த கேம் நீங்க குயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னா, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா கேளுங்கன்னோனே." நம்ம மீரா கேட்கறாங்க, "லாஸ்ட்டா பாத்திங் டப்ல அவர் தண்ணீல அமுக்குனாரே, அது டாஸ்க்கா? இல்லையா?" அப்படின்னு கேட்டா, நம்ம மாஸ்க் மேன் சிரிச்சுக்கிட்டே, "ஆல் தி பெஸ்ட்" அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிடுறாரு. இவ்வளவுதான். நம்மளுக்கு மொத்தமா இவங்க 2 பேருக்கு இடையில பிரிவு ஏற்பட்டுச்சு. 2 பேருமே அழுதுட்டு இருந்தவங்க, "இதுக்கு மேல நான் இங்க இருக்க விரும்பல. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு மீரா அழுதுகிட்டே அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்புனோம்னா, நம்மளுக்கு அந்த ரவுடி கும்பல்ஸ் மறுபடியும் வந்துருச்சு. "ஏன்டா, இன்ன வரைக்கும் நீ பணம் குடுக்காம ஏமாத்திக்கிட்டே இருக்க, செய்யற" அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மீரா மேல கைய வைக்க போனோம். இவரு அங்க இருக்க எல்லா ரவுடியும் அடி அடின்னு அடிச்சு வெளுத்துட்டு, "இந்த கார் எடுத்துட்டு நீ கிளம்புடான்னு" சொல்லிட்டு கார் சாவிய குடுத்துடுறாரு. ஓகே ரைட்டு, எனக்கு வேண்டியது வந்துருச்சுன்னு அவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. மறுநாள் காலையில பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு காலிங் பெல் அடிச்சா மறுபடியும் எவன்டா வந்திருக்குதுன்னு சொல்லி பதறிட்டு போய் ஓப்பன் பண்ணா, அங்க நம்மளுக்கு அருள்னு ஒருத்தர் வந்திருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா, நம்ம அர்ஜுனுக்கு தெரிஞ்சவரு. "அண்ணே என்னண்ணே நீங்க இங்க வந்திருக்கீங்க? என்ன விஷயம்ண்ணே?" அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அவரு டக்குனு பேக்ல இருந்து ஒரு வைர நெக்லஸ் எடுத்து குடுத்து, "இத எப்படியாவது எனக்கு 15,00,000க்கு விக்கணும்டா. ரொம்ப அர்ஜென்ட்டு புரிஞ்சுக்கோன்னு" சொன்னா, "அண்ணே என்ட்ட இப்ப அவ்ளோ காசு இல்லண்ணே. நானே ரொம்ப டைட்ல இருக்கேனே." "டேய் எப்படியாவது ஃப்ரெண்டுட்டயாவது கேட்டு சொல்றானா?" "சரிண்ணே, நான் யாராவது ஃப்ரெண்டுட்ட கேட்டுட்டு உங்களுக்கு சொல்றேனேன்னு" சொன்னோனே, "சரி ஓகேடா நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு கிளம்ப போறாரு. அப்ப நம்ம மீரா பேசிட்டு இருக்கும்போது கரெக்ட்டா இவருக்கு மறுபடியும் இயர்பட்ஸ்லாம் ஆன் ஆகுது. அந்த மாஸ்க் மேனு, "இந்த கேம் மறுபடியும் சீசன் 2 மாரி உங்களுக்கு ஒரு சான்ஸ் குடுக்குது. நீங்க ஆடுறதுக்கு ரெடியானா?" "கண்டிப்பா ரெடி. நாங்க ஆடுறோம்ன்னு" சொன்னோம்னா, "இப்போ உன்னோட டாஸ்க் என்னன்னா, உங்க வீட்ல உங்கள தவிர வேற யாராவது இருக்காங்களான்னா?" "ஆமா, அருள்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருக்காருன்னா, அவர 2 நாளைக்கு நீ எப்படியாவது வீட்ல ஹோல்டு பண்ணணும். அதுதான் உன்னோட ஃபர்ஸ்ட் டாஸ்க்கு" அப்படின்னு சொன்னா, அவர் அங்க அதுக்குள்ள, ஓகே அர்ஜுன் நான் கிளம்புறேன்னு" சொல்லிட்டு கார்ல கிளம்புறாரு. இவர் வேகமா ஓடி போய் கார மறிச்சு, "அண்ணே, உங்களுக்கு என் ஃப்ரெண்டுட்ட பேசிட்டேன். பணம் ரெடி ஆகுமா? ஆனா நாளைக்கு தான் வருமா? அதுவரைக்கும் நீங்க இங்கேயே இருங்கன்னு" சொன்னோம்னா, "சரி அர்ஜுன் நான் இங்கேயே இருக்கேன். ஆனா நான் இங்க இருக்கேங்கிறத யார்ட்டயும் சொல்ல வேணாம்" அப்படின்னு சொல்லிட்டு, "அந்த வைர நெக்லஸ் பாக்ஸ நீயே வச்சிரு பத்திரமா" அப்படின்னு சொல்லி அவர் ரூம்ல போய் தங்கிர்றாரு. நம்ம மீரா கேட்குறாங்க, "நீ என்ன பண்ணிட்டு இருக்க அர்ஜுன்? ஏதாவது சொல்லுன்னு" சொன்னா, மறுபடியும் இந்த கேம் ஆன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்னா, அங்க டிவி முன்னாடி நின்னா நம்ம மாஸ்க் மேன், "இந்த கேம் மறுபடியும் உங்களுக்கு ஒரு சான்ஸ் குடுக்குது. 2டே 2 நாள் வின் பண்ணீங்கன்னா 2,00,00,000. இப்பயிலருந்து நாளைக்கு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் இந்த கேம் ரன்ல இருக்கும். 6 மணிக்குள்ள நீங்க எல்லா டாஸ்க்கையும் கரெக்ட்டா முடிச்சீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 2,00,00,000 கேஷ் பிரைஸ்ங்கிறாய்ங்க. நாளைக்கு சாயங்காலம் 6 மணி வரைக்கும் நம்மளுக்கு அருள் வீட்ட விட்டு வெளிய போக்கூடாது. இதுதான் உங்களோட டாஸ்க்கு. அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணுங்கிறத உங்களுக்கு வரிசையா நாங்க கம்யூனிகேட் பண்ணுவோம். நீங்க உங்க இயர்பட்ஸ மாட்டிக்கங்கன்ட்டாய்ங்க." ஃபர்ஸ்ட் குடுக்குற டாஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அருள் வந்து அழுகணும். அது சந்தோஷமா இருக்கலாம், துக்கமா இருக்கலாம். ஆனா, அவன் வந்து அழுகணும். அது இப்ப நீ டாஸ்க் முடிச்சாகணும்னு சொல்லிட்டு அர்ஜுனுக்கு குடுத்தோம்னா, 15 நிமிஷத்துல எப்புட்றா அழுக வைக்கிறதுன்னு நம்ம அருள்ட்ட போய் பேசுறாரு. "என்னண்ணே ஆச்சு? ஏண்ணே இப்படி நிலைமைக்கு வந்துட்ட செஞ்சுட்டேன்னா?" "இல்லடா நான் ஃப்ரெண்ட்ஸ நம்பி ஏமாந்து ரூ. 14,00,00,000 இப்ப கடன்ல இருக்கே செய்றேன். நான் என்ன பண்றதுன்னே தெரியல. பாப்பா ஹாஸ்பிட்டல்ல இருக்கான்னு" சொன்னா, எப்படியாவது அழுனே அழுனேங்கிற மாரி இவரும் பயங்கரமா பேசுறாரு. டக்குன்னு பாப்பாக்கு வீடியோ கால் பண்ணி குடுத்தா,
பாப்பாட்ட பேசினோடனே இவர் அப்படியே அழுதுட்டாரு. அத பார்த்த உடனே அர்ஜுனுமே கண்ணு கலங்குறாரு. இருந்தாலும் நம்ம டாஸ்க்ல ஜெயிச்சிட்டோம்டா, சந்தோஷம்டான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாரு. நம்ம பாப்பா இப்ப சீரியஸா இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்காக தான் இந்த 15,00,000 இவர் கேட்டு வந்திருக்காருன்னு எல்லாத்தையுமே மீராட்ட சொன்னோம்னா, நம்ம இந்த கேம்ல இதுவரைக்கும் நம்ம ரிஸ்க் எடுத்தோம். ஆனா இப்ப பாப்பாவோட உயிரே ரிஸ்க் எடுக்கிறோம். எனக்கு என்னமோ இது சரியா படலன்னு மீரா சொல்றாங்க. இல்ல எப்படியாவது நாளைக்கு நம்ம ஜெயிச்சிட்டோம்னா அந்த மொத்த காசையும் நம்மளே கட்டிடலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. ஆனா எப்படியாவது இந்த 2,00,00,000 நம்ம ஜெயிச்சே ஆகணும். ஓகேன்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிட்டா. மறுநாள் காலையில ஒரு பயங்கரமான டாஸ்க் 2 பேருக்கு வருது. இந்த டாஸ்க்கை நீங்க 2 பேருமே சேர்ந்து தான் செய்ய போறீங்கன்னா, அப்பாடியா சேர்ந்து செஞ்சா ஜெயிச்சிருவோம்டானா, நம்ம மீரா செடியூஸ் பண்ணணும். என்னது செடியூஸ் பண்ணணுமானா? ஆமா செடியூஸ் பண்ணணும். ஆனா அர்ஜுனை கிடையாதுன்னா, என்னது அப்ப அருளை செடியூஸ் பண்ணணுமானா? நோ என்னால முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு கத்துறாங்க. நீ என்ன பைத்தியமானா? மீரா இது வந்து செக்ஸ் பத்தி கிடையாது. அவனை ஜஸ்ட் செடியூஸ் மட்டும் பண்ண போறீங்க. அவ்வளவுதான் அப்படின்னு அங்க மாஸ்மேன் சொன்னா, தயவு செய்து சொல்ற எல்லாத்தையும் தூக்கி உடச்சு போட அர்ஜுன். நம்மளுக்கு இதெல்லாம் எதுவுமே வேணானா, மீரா ப்ளீஸ் நம்ம எப்படியாவது ஜெயிச்சாகணும். நீ இந்த டாஸ்க்குக்கு ஒத்துக்கோ அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி நேற்று நைட்டே பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடந்திருக்கும். சொல்லாம விட்டுட்டேன். நம்ம மீரா தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்ம அருள் கொண்டு வந்த நெக்லஸ் பேக்கை அங்கேருந்து எடுத்துட்டு போய் மாடியில் தண்ணி டேங்குக்கு மேலே ஹைட்டில் ஒளிச்சு வைப்பாங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து தூங்கினதுக்கப்புறம் அர்ஜுன் டக்குன்னு முழிச்சு பார்ப்பாரு. அவர் பார்த்தீங்கன்னா வேகமா மாடியில் போய் அந்த பேக் எடுத்துட்டு அந்த நெக்லஸ் பாக்ஸை எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு, அதுக்கு பதிலாக இவங்களோட டேபிள்ல இருந்த வேற ஒரு மிஸ்ட்ரி பாக்ஸை தூக்கி அங்கே வைக்க சொல்லி டாஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. அதை செஞ்சிருப்பாரு. இப்போ நம்மளுக்கு காலையில் மீராவை சம்மதிச்சு எப்படியாவது சாரி கட்டிட்டு வா, அவனை எப்படியாவது செடியூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இவர் சரக்கு எடுத்துட்டு போய் கொடுத்து அவரை குடிக்க வைக்கிறாரு. இவர் மறுபடியும் கீழே இறங்கி வரும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க சாரி கட்டிட்டு வரதை பார்த்தோன்னா இவருக்கே ஒரு மாதிரி இருக்கும். நம்மளுக்கே அசிங்கமா இல்லைங்கிற மாதிரி நினச்சிருப்பாரு. ஆனால் உள்ளுக்குள்ளே போனோடனே இவர் அப்படியே ஒட்டு கேட்டுட்டே இருப்பாரு. ஆனால் அவர் அருள், வேணாம் மீரா இங்கேருந்து வெளியே போ அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதையும் மீறி அவங்க கிட்டக்க போய் செடியூஸ் பண்ண பார்த்தோம்னா, நம்ம அருளும் ஒரு செகண்ட் மைண்டு மாதிரி அப்படியே கிட்டக்க வந்தோம்னா, நம்மளுக்கு கரெக்டாக ஏர்பட்டில் சவுண்டு வருது, நீங்கள் டாஸ்கில் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க அங்கேருந்து வெளியே வந்தோம்னா, வாசலில் உட்காந்துருக்க நம்ம அர்ஜுனை பார்த்துட்டு, அர்ஜுன் நம்ம வின் பண்ணிட்டோம் வான்னு சொன்னோம்னா, நீ பேசுனதெல்லாம் வச்சு பார்த்தா டாஸ்க்குக்காக பண்ண மாதிரி இல்லையே, உண்மையிலே என்னைய விட அவனுக்கு தான் உனக்கு பிடிச்சிருக்கோ இன்ட்ரெஸ்டாக இருக்கும்னு சொல்லுவோம்னா, ஏன் இப்படி அசிங்கமாக பேசுகிற செய்கிறேன்னு 2 பேரும் சண்டை போடுறாங்க. நீ சொல்லி தானே நான் உள்ளே போனேன்னு சொன்னோம்னா, டக்குன்னு வெளியே வர்ற நம்ம அருள் பார்த்தீங்கன்னா, என்னது நீ சொல்லி அவன் உள்ளே வந்தானா? ஏய் 2 பேரும் பிளான் பண்ணி பண்ணீங்களா? எதுக்கு இதெல்லாம் பண்ணீங்க? இதுக்கு பேர் என்னன்னு சொல்லி தெரியுமா? மாமா பயலேன்னு சொல்லி டக்குன்னு அவளை திட்டுனோம்னா, கோவத்துல நம்ம அர்ஜுன் அடிச்சு போடுறாரு. அடிச்ச உடனே நம்ம அருள் சொல்றாரு, ஏய் என்ன என்னைய வச்சு அவ வாழ்க்கையில விளையாண்ட, இப்ப அவளை வச்சு என் வாழ்க்கையில விளையாடுறியா? வருணுக்கு எப்படி பிரச்சனை வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா மீரானா? என்ன பண்ண அர்ஜுன்? வருணுக்கு என்ன பிரச்சனை கொண்டு வந்தேனா? அன்னைக்கு அவன் ரூமுக்கு பொண்ணை அனுப்புனது இவன் தான், ரைடை வர வச்சது இவன் தான். அவன் பிளான் பண்ணி தான் அந்த பொண்ணை வச்சு வருணை மாட்டி விட்டான்னு சொன்னோம்னா, என் வாழ்க்கையவே இப்படி நாசம் பண்ணிட்டே அர்ஜுன் சொல்லிட்டு இவங்க டென்ஷனாகி கத்துறாங்க. இல்லை மீரா நான் வேணும்னு பண்ணலை, அவன் உண்மையிலே தப்பானவன் தான். அன்னைக்கு ஆனால் அதை உன்ட்ட காமிக்கணும்னு சொல்லி நினச்சேன். எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும் மீரா, அதனால தான் இப்படி பண்ணேன் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி சொன்னால், இவர் டென்ஷன் ஆகிட்டு கரெக்டாக அங்கே ஃபோன் வருது. ஃபோன் அட்டன் பண்ணால் அவங்க அம்மா, எப்பா இங்கே உடம்பு முடியாமல் பிள்ளை இருக்குப்பான்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே சொன்னோடனே, மரியாதையாக சொல்கிறேன், நீங்கள் 2 பேர் ஏன் இப்படி பண்ணீங்கன்னு தெரில, என்னோட பேக்கை கொடுங்க நான் கிளம்புறேன்னு சொன்னால், அழுதுகிட்டே மீரா சொல்கிறாங்க மேலே மொட்டை மாடியில் இருக்குன்னு சொல்லிட்டு. சரின்னு சொல்லி மொட்டை மாடியில் போய் தேடி பார்க்குறாரு. மொட்டை மாடியிலையும் காணோம்னா, இல்லை மேலே தண்ணி டேங்கில் இருக்குன்னு சொன்னோம்னா, அவரை மேலே தண்ணி தொட்டியில் ஏறினா, இவங்கள வேகமாக மேலே ஏறினா, அந்த பேக்கை எடுத்துகிட்டு இவர் கிளம்ப போகிறாரு. வேணா தயவுசெய்து சொல்கிறேன், நீங்கள் கிளம்பாத அருள், கொஞ்சம் வெயிட் பண்ணு 6 மணி வரைக்கும் நீ வெயிட் பண்ணு, இது எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுன் கெஞ்சிட்டு இருந்தா, பேகுக்குள்ளேருந்து எடுக்கிறாரு. அந்த பாக்ஸுக்கு பதிலாக உள்ள கன் இருக்கு. கண் எடுத்துட்டு நீட்டோம்னா, இங்கே 2 பேர் பக்கமும் நீட்டுறாரு. அதே சமயம் அங்கே நம்மளுக்கு ஓட்டிங்க காட்டுறாங்க. அர்ஜுனை ஷூட் பண்ணுவானா, மீராவை ஷூட் பண்ணுவானான்னு சொல்லிட்டு அங்கே ஓட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ஒரு லெவலுக்கு மேலே தாங்க முடியாமல் டக்குன்னு அவரோட நெத்தி புட்டிலே வச்சு டப்புன்னு ஷூட் பண்ணா, அதில் புல்லட்டில் ஒரு செகண்ட் அர்ஜுனுக்கு அப்போ தான் மூச்சு வருது. நல்ல வேலைக்கு எதுவும் ஆகலைன்னு சொல்லிட்டு டயத்தை பார்க்குறாங்க. டயம் முடிய இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குது. ஆனால் அருள் பார்த்தீங்கன்னா அப்படியே பின்னாடி போய் மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டாரு. இவங்க 2 பேரும் கதறிக்கிட்டு வெளியே ஓடியாடுறாங்க. ஆனால் இந்த தடவை ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ லைனையே தாண்டக்கூடாது. அவர் பார்த்தீங்கன்னா எல்லோ லைனுக்கு அங்கிட்டு இருக்காரு. இவங்கள டயத்தை பார்த்துட்டே இருக்காங்க. ஃபோன்லேருந்து அவுட் கோயிங்கும் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டிருந்தா, 6 மணி ஆக இன்னும் 2 நிமிஷம் தான் இருக்குது. எப்படியாவது 2 நிமிஷத்தை தாண்டிடணும்னு பார்த்துக்கிட்டே இருந்தா, இவங்க கண்ணு முன்னாடியே அருள் ரத்த வெள்ளத்தில் இறந்து சாகுறாரு. இவங்க அழுதுகிட்டே கரெக்டாக 6 மணி ஆனதுக்கப்புறம்
ஃபோன் அடிச்சா அவர் அதுக்குள்ள இறந்துட்டாரு. ஆனா இவங்களுக்கு பிரைஸ் மணி 2 crores வின் பண்ணிட்டாங்க. அப்ப நம்மளுக்கு வச்சான் பாரு ட்விஸ்ட்ன்னு அருள் விழுந்து சாகுறப்ப தான் காட்டுறாங்க. அவரோட காதுலேருந்து அந்த இயர்பட்ஸ் கீழ விழுகுது. கொய்யால இவ்வளவு நேரம் அவருக்கும் டாஸ்க் குடுத்துட்டு தான் இருந்திருக்காங்க. அவரோட டாஸ்க் என்னன்னு சொல்லி காமிச்சோம்னா, இவரோட குழந்தை ஆப்பரேஷனுக்கு பணம் வேணும்னா, இந்த மாரி டாஸ்க் செய்யணும்னு சொல்லி குடுத்துருப்பாங்க. அவரும், அவர் ஒய்ஃபும் பார்த்தீங்கன்னா, மூஞ்சில கேரி பேக்க கட்டிட்டு டாஸ்க் பண்ணும்போது அவரோட ஒய்ஃபை இறந்துடுறாங்க. இறந்துட்டா நீங்க கேம்ல தோத்து போயிட்டீங்க. ஆனா உங்களுக்கு மறுபடியும் ஒரு சான்ஸ் குடுக்குறேன்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னா, இங்க நேரா அர்ஜுன் வீட்டுக்கு வரணும். அர்ஜுன் வீட்ல இந்த நெக்லஸ குடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாமே டாஸ்க் குடுத்துருப்பாங்க. அதே மாரி 5:55க்குள்ள நீ நெக்லஸ் பாக்ஸோட வெளிய கிளம்பணும்னு சொல்லி குடுத்துருந்தோம்னா, கரெக்ட்டா 5:55 ஆனோனே இவர் இயர்பட்ஸ்ல வருது. நீ மறுபடியும் தோத்துட்ட அருள். அவ்வளவுதான் கேம் ஓவர்ன்னு சொல்லி சொன்னோம்னா, இதுக்கு மேல குழந்தைய காப்பாத்த வழியே இல்லன்னு சொல்லிட்டு தான், அவர் கன்ன வச்சு ஷூட் பண்ணி பார்க்குறாரு. கன்ன வச்சு சுட்டு சாகலைன்னோனே அவர் மாடியிலேருந்து விழுந்து செத்துட்டாரு. அந்த பணத்த இவங்க கரெக்ட்டா ஆப்பரேஷனுக்காக நம்ம அருளோட அம்மாட்ட கொண்டு போய் குடுத்து, குழந்தைக்கு ஆப்பரேஷன் பண்ற மாரி காட்டுறாங்க. இங்க அப்படியே 2 கோடியோட இந்த படத்த முடிச்சோம்னா, மறுபடியும் இன்னொருத்தருக்கு ஃபோன் போது. நீங்க ஒரு ரியாலிட்டி ஷோ விளையாடுறதுக்கு தயாரா இருக்கீங்களான்னு, அதோட இந்த படத்த முடிக்கிறாங்க நண்பா. ரூ. 2 கோடி பணத்துக்காக இவங்க செஞ்சதெல்லாம் சரி அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? வெளிய இருந்து பார்க்கும்போது, பணத்துக்காக இப்படிலாமா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க தோணும். ஆனா அதே சமயம் அதே இடத்துல நீங்க இருக்கீங்க. பணத்துக்காக நெருக்கடி, உங்க வாழ்க்கையே போற லெவல்ல இருக்கு. அந்த பணம் தான் உங்கள காப்பாத்தணும்னா, நீங்க இந்த கேம விளையாடுவீங்களா? மாட்டீங்களா? பிராக்டிகலா யோசிச்சு, இதுல எது சரி, எது தப்புன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் போட்டுருங்க. மறுபடியும் அடுத்த ஒரு நல்ல வீடியோல உங்கள நான் சந்திக்கிறேன். பை புட்டூஸ்.